இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா பிஎம்ஐ கால்குலேட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணது அதை பத்தி தான் சொல்லி தர போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்றேன். ஒரு லேஅவுட் ஃபைல் யூஸ் பண்றேன். மெயின் ஃபைல் மெயின் ஃபைல் இதுக்கான லேஅவுட் தான் இது. ஃபர்ஸ்ட் நான் லேஅவுட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ரிலேட்டிவ் லேஅவுட் யூஸ் பண்றேன். இந்த பிஎம்ஐ கால் கேட்டகரிஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அதனுடைய கோடு தான் இது. டெக்ஸ்ட் வியூ நான் வந்து இந்த வித்னா என்ன ஹைட்னா என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நான் வந்து இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து பிஎம்ஐ கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்திருக்கு. போல்டு ஆக்கிட்டேன், அதனால தான் போல்டில் வந்திருக்கு. டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து நான் டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்குது, டிஃபால்ட் கலரு. நம்ம டெக்ஸ்ட் கலர் வேணாலும் மாற்றிக்கலாம், நான் வந்து கலர் மாற்றல இருக்குது. அடுத்தது வந்து சிவியர்லி அண்டர் வெயிட் லெஸ் தென் 16 இதுக்கான கோடு தான் அது. இதே மாதிரி தான் நான் டெக்ஸ்ட் சைஸ் 24 dB வச்சிருக்கேன். டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் பிக்சல். டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து போல்டாக வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன சொல்லி நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அண்டர் வெயிட்கான இதுதான் இது, இந்த கோடிங் தான் இது. நார்மல் கலர் கோடிங் இது. டெக்ஸ்ட் வியூ எல்லாமே டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணி தான் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி டெக்ஸ்ட் வியூ என்னோட டெக்ஸ்ட் வியூவில் நேம் மட்டும் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல நான். அடுத்து வந்து ஓவர் வெயிட்கான கோடிங் இது. இதே மாதிரி தான் இதுவும் எழுதியிருக்கேன். அடுத்து ஒபிசிட்டிக்கான கோடிங் இது. அடுத்தது வந்து ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போவோம். அதுக்கான கோடிங் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இன்டென்ட் யூஸ் பண்ணி நான் கோடிங் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இன்டென்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐடி சொல்லி கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி நியூ இன்டென்ட் ஆஃப் மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ்னா வந்து இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கிளாஸ்னா இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடும். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஐடி பட்டன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் வந்து பட்டன் சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஃபைண்ட் ஐடி சொல்லிட்டு ரிசோர்ஸ் ஃபைல் ஐடி வந்து பட்டன் சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கான லேஅவுட் ஃபைல்ஸ் தான் இது. என்டர் இன் வெயிட் இன் கேஜிஎஸ் அதுக்கான கோடிங் தான் அது. நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக வந்து எல்லோ வச்சுருக்கேன், ரோஸ் வச்சுருக்கேன், பிங்க் கலர் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வெயிட் இன் கேஜிஎஸ் அதுக்கான கோடிங் தான் அது. ஜஸ்ட் ஹிண்ட்னா என்னன்னா லைட்டாக வந்து அது டிஸ்பிளே ஆகும், ஹிண்ட் மாதிரி டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் சைடு வந்து போல்டில் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் கலர் வந்து வச்சுருக்கேன், ஒயிட்டில் வச்சுருக்கேன் டெக்ஸ்ட் கலர். அதோட அதேமாதிரி இதெல்லாம் ஈஸி தான். இந்த வேப்பன் கொடுத்துருக்கேன். மேட்ச் கண்டென்ட்னா ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இதை பற்றின வீடியோ என்ன போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் வந்து இதுவும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது அடுத்து பட்டன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் வந்து நம்ம ஆன்சர் இதோட ஹைட் வெயிட் கால்குலேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணுறேன். இந்த பட்டன் தான் இது, டெக்ஸ்ட் வியூ தான் இது. இந்த பட்டன் வந்து எதுக்குன்னா, இதை கிளிக் பண்ணால் விக்கிபீடியா பேஜுக்கு போகிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் இன்டென்ட் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் என்னென்ன எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே இந்த மெயின் பட்டனில் யூஸ் பண்ணுறது இம்ப்ளிசிட் இன்டென்ட். ஒரு ஸ்க்ரீன் இன்னொரு ஸ்க்ரீன் மூவ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட், நம்ம இங்கேருந்து வேற ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிறது, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு போகிறது. ஸோ இதை பற்றி தான் இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து அந்த வெயிட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. பட்டன் அதை டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். பட்டன் 2 டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டன் 2 வந்து எதுக்குன்னா, இந்த பட்டன் 2 வந்து இது எதுக்குன்னா, இந்த பட்டன் 2 வந்து இந்த விக்கிபீடியா பேஜுக்கு, இது கிளிக் பண்ண விக்கிபீடியா பேஜுக்கு போகிற மாதிரி. இன்னொரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் நான் சொல்கிறேன். இந்த கால்குலேட் பட்டன் எதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா, இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கெட் பண்ணி வச்சுக்குவோம். வெயிட் வேல்யூ string 1 string 2. அந்த string 1 string 2ல என்ன இருக்குன்னா,
ஸ்ட்ரிங் ஆஃப் SR2 இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வேல்யூ இந்த என்டர் பண்ணுற ஹைட் வந்து டிஃபைன் வச்சுக்குது. சப்போஸ் என்டர் பண்ண ஹைட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருந்தது, நான் எதுவுமே வேல்யூ கொடுக்கலன்னா அதுக்கான கோடிங் தான் அது என்டர் வெயிட் சொல்லிட்டு வரும். சப்போஸ் வந்து ஹைட் எம்டியாக இருந்ததுன்னா என்டர் ஹைட் சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம ஃபோல்ட்டில் அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்கில் தான் வேல்யூ வாங்கியிருக்கோம், அது வந்து ஃப்ளோட்டாக மாற்றி இதில் செட் பண்ணுறோம். ஃப்ளோட்டில் மாற்றி ஃப்ளோட் டாட் பாஸ்னா ஃப்ளோட்டாக மாற்றி ஃப்ளோட் வேல்யூவாக மாற்றி வெயிட்டில் செட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட் வேல்யூ வந்து ஃப்ளோட் டாட் பாஸ் ஃப்ளோட்டாக மாற்றி ஹைட்டில் செட் பண்ணுறோம். இப்போ ஃப்ளோட்டாக பிஎம்ஐல ஈக்குவல் கால்குலேட் ஆஃப் பி இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஹைட் இதில் வாங்கிடும் இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் தான் வந்து இது. இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும், பிஎம்ஐ வேல்யூக்கு போயிடும். பிஎம்ஐ வேல்யூனோட ஃபங்க்ஷன் தான் இது. இங்கே வந்து இன்டர்பிரட் பிஎம்ஐ வேல்யூ சொல்லிட்டு இந்த பிஎம்ஐ வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷன் தான் இது. இந்த ஃபங்க்ஷனில் பிஎம்ஐ வேல்யூ வந்து இங்கே வாங்குற பிஎம்ஐ வேல்யூ வந்து சப்போஸ் வந்து லெஸ் தென் 16 இருந்தால் சிவியர்லி அண்டர் வெயிட் வந்துடும். சப்போஸ் வந்து லெஸ் தென் 18.5னா அண்டர் வெயிட் வந்துடும். சப்போஸ் அந்த பிஎம்ஐ வேல்யூ வந்து 25னா நார்மல் வந்துடும். சப்போஸ் அந்த பிஎம்ஐ வேல்யூ 30னா ஓவர் வெயிட் வந்துடும். சப்போஸ் இல்லைனா ஒபிசி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் செட் டெக்ஸ்ட்டில் அந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த பட்டனுக்கான ப்ராசஸ் தான் இப்போ பார்த்தோம், அது வந்து டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணுறேன். அப்போ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த பேக் பட்டன் வந்து எதுவும் சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே மொபைலில் மூணு இருக்கும். ஆன் பேக் காமிக்கிறவங்க இருங்க. இதுதான் அந்த ஆன் பேக் ப்ரெஸ் பட்டன். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆக்ஷன் நடக்கும் சொல்லிட்டு டைட்டில் வந்து பார்த்தா எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் டைலாக் பாக்ஸ் நிறையா இருக்குது, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸிட் அலர்ட் டைலாக்ஸு, ப்ரோக்ரஸ் டைலாக், டேட் பிக்கர் டைலாக், டைம் பிக்கர் டைலாக் சொல்லிட்டு இருக்குது. நான் வந்து அலர்ட் டைலாக் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் அட்ஜஸ்ட்னா இந்த ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகும். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வச்சிருக்கேன். மெசேஜ் வந்து டூ யூ வாண்ட் டு ரியலி எக்ஸிட் சொல்லிட்டு வரும். நெகட்டிவ் பட்டன் பாசிட்டிவ் பட்டன்னா என்ன சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது எந்த ஆப்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாது. நெகட்டிவ் பட்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வரும். பாசிட்டிவ் பட்டன்னா இந்த டைலாக் பாக்ஸில் வந்து ரைட் சைடில் வரும். அதில் வந்து அந்த ஆப்ஷன் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் விட்டு வெளில வரும். அது நான் கோடிங் தான், அது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது நான் வீடியோ என்ன போட்டிருக்கேன், தெளிவாக அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் இந்த ஆப்பை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோர் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. எப்படி வந்து ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு கூகுள் டெவலப்பர் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்னால உங்களுக்கு எப்படி வருது, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் வந்து வீடியோ நல்லா வரும், இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும் பார்த்துக்கு. நான் வந்து பட்டன் கிளிக் பண்ணி சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது, இம்ப்ளிசிட் இன்டென்ட்டு. நான் வெயிட் வந்து 68 சொல்லிட்டு கொடுக்குறேன், கால்குலேட் கொடுக்குறேன். இங்கே வந்து என்டர் வெயிட் சொல்லிட்டு வருது. நம்ம வந்து எம்டியாக கொடுத்தா என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. சப்போஸ் நைட் வந்து இப்போ 181 சொல்லிட்டு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வியூவில் வந்து நார்மல் வந்துடுது. இந்த விக்கிபீடியா பட்டன் வந்து இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் போகிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே வீடியோ போட்டிருக்கேன் இன்டென்ட் சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆப் நீங்களே கிரியேட் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிள் தான் இந்த ஆப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.